நைட்டு சாப்பாடு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கழிவு வெளியேறதுக்கு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்துறீங்க. அப்போ வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அந்த கிளியர் ஆகும்போது, உங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு கட்டி அப்படின்றது இருக்காது. அது மட்டும் இல்லாம, நம்ம அடிக்கடி ஸ்வெட் பண்றது ஒரு ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டீஸ்ல இருக்கவங்க, விவசாயம் பண்றவங்க மட்டும் தான் நல்லா ஸ்வெட் ஆகும். ஸோ, அது ஹார்ட் ஒர்க், பிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு. இப்போ டெஸ்க் ஜாப் பண்றீங்க, செடன்டரி லைஃப் ஸ்டைல் உட்காந்துட்டே நம்ம இருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்வெட் ஆகாத பட்சத்துலயும் கழிவுகள் வந்து அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ, ஸ்டீம் பாத், சோனா பாத் இந்த மாரி ஒரு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது, அந்த கழிவுகள் வெளிய ஏறும்போது உங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டிய வந்து குணப்படுத்திடும். ஸோ, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா சரியாகுமா அப்படின்னா கிடையாது. நெறைய பேர் வந்து சர்ஜரி பண்றவங்க கூட இருக்காங்க. இங்க வெட்டி எடுத்துட்டா அது அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனா திரும்ப வேற இடத்துல சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க வேர சரி பண்ணல. அறிகுறிய தான் சரி பண்ணியிருக்கீங்க. ஸோ சர்ஜரி வந்து இதுக்கு ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது.